அதிகாரம் தேவைப்படுகிறதுங்கிறாரு. அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய அந்த வழக்கமா அரசியல் கட்சிகள் உருவாகும் பொழுது சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால், நம் மக்கள் ஜாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் அந்த அறிக்கையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டுங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்போ அப்படின்னு சொன்னாக்கா, அதெல்லாம் அடத பழசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்தே அது நடந்துகிட்டு தான் இருந்தது. ஜஸ்டிஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த ஒரு போட்டி எதுவா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, இதே தான் அவங்க சொல்லுவாங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது தேர்தல் காலகட்டத்தில் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இது மாதிரியான குற்றச்சாட்டு தான் வைப்பாங்க. நீங்க ஊழல் அதிகமாக்கி வச்சிருக்கிறீங்க, லஞ்சத்தை அதிகமாக்கி வச்சிருக்கிறீங்க, இந்த குற்றச்சாட்டுகள் அவங்க வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திமுக வலுப்பெற்ற அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் மேல வச்ச பிரதான குற்றச்சாட்டு இந்த ஊழல் தான். பல பேருக்கு தெரியாது, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியில 10 லட்சம் ரூபாய் காமராஜர் பீரியட்ல அந்த லஞ்சம் வாங்கினதாக கூட திமுக குற்றம் சாட்டின அந்த ஒரு நிகழ்வெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலிருந்து கீழே விழுந்த அந்த ஒரு சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திமுகவை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனேயே அவர் செஞ்ச அந்த பிரதான குற்றச்சாட்டும் அதுதான். அதாவது ஊழல் அதிகமாயிடுச்சு, லஞ்சம் அதிகமாயிடுச்சு, நான் எல்லாத்தையும் ஒழிச்சிருவேன் அப்படின்னு. இன்னிய வரைக்கும் இந்த திமுக அதிமுக பரஸ்பர குற்றச்சாட்டுகளாக வைத்துக் கொண்டிருப்பது இந்த லஞ்சம், ஊழல். அப்ப இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் தீர்க்கலையா அப்படின்னு சொன்னாக்கா, தீர்க்கல அப்படிங்கறதோடும் தீர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நடைமுறை வாழ்க்கையில் லஞ்சத்தையும் ஊழலையும் எந்த நாட்டிலும் யாராலையும் ஒழிக்கவே முடியல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அதிகார வர்க்கம் சாமானியர்களிடம் மிக நிச்சயமாக ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கத்தான் செய்யும். சில நாடுகள்ல லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது குறைவாக இருக்குமே தவிர, மிக மிக குறைவாக இருக்குமே தவிர, மிக 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 குறைவாக இருக்குமே தவிர எதுவுமே இல்லை இந்த நாட்டுல அப்படிங்கிற ஒரு நிலையில யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அதுவும் இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டுல தண்டனைகள், குறிப்பா அதிகார வர்க்கத்தை அதிகமாக பனிஷ்மெண்ட் பண்ணாத ஒரு சட்டம் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இதை ஒழிக்கிறது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக சாத்தியமில்லாத விஷயம். ஆக விஜய் அவர்கள் அறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வழமையான ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சமத்துவ கொள்கையற்று உடையதாகவும் இருக்க வேண்டும். இத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முக்கியமான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதாவது இந்த மண்ணுக்கு ஏற்ற அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த சமத்துவமான அரசியல், அந்த சமத்துவமான சமூக சூழலை உருவாக்குவது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இந்த கட்சியுடைய பணி. அது மக்களுடைய அளப்பரிய ஆதரவால் தான் சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருக்கிறார். இந்த அறிக்கையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான், மிக நிச்சயமா மாற்று கருத்து கிடையாது. ஆனா விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அவசரப்பட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம கருத்துல கொள்ள முடிகிறது. அதே சமயம் அவர் ஏன் அவசரப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம கண்டிப்பா யோசிக்காம இருக்க முடியல அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம். மிக நிச்சயமாக விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது மிக நிச்சயமாக எளிமையாக கடந்துவிட முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நாம இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம். அதே சமயம் விஜய் அவர்கள் வெற்றி அடைவாரா, முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வருவாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அது மிக நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனா குறிப்பிட்ட சில சதவீத வாக்குகளை பெறுவதற்கு அவருக்கு மிக நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு எம்ஜிஆராக, ஒரு விஜயகாந்தாக விஜய் அவர்கள் மிளிர்வாரா அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது திடீர்னு திமுகவை உடைச்சிட்டு வந்ததுல இருந்து ஆரம்பிச்சது கிடையாது. திமுகவுக்கு முந்தைய காலகட்டத்தில இருந்தே, தன்னுடைய சிறிய 12 வயசுல இருந்தே எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் ஊறி போனவர். காங்கிரஸில் இருந்து வந்தவர் அவர். சில பேருக்கு இன்னமும் இந்த விஷயங்கள் தெரியாது. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் திமுகவிலேயே ஊறி போனவர். அதுக்கப்புறம் தான் அவர் தனி கட்சிக்கே வர்றாரு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சோதனைகள் மிக கடுமையாக இருக்கும். உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு அரசியல் நிலையில் இருக்கும் பொழுது ஆளும் கட்சி அவர் முறைத்து கொண்டார். அது என்ன நடந்துங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த எப்ப அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களை ரொம்பவும் கடுமையான முறையில முறைச்சுக்கிட்டாரோ,
நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே மாசத்துல அந்த தேமுதிகவுடைய எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு மாறினார்கள் நிர்பந்தம் காரணமாக. அப்பதான் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த அந்த உடல்நிலை பின்னடைவுக்கு போச்சு. அந்த அளவுக்கு அந்த அரசியல் ப்ரெஷர் வந்து இருந்தது. அது உடல் ஆரோக்கியத்தை கூட காலி பண்ணிடுங்கிற அளவுக்கு தான் நிலைமை வந்து இருக்கு. அதனால அரசியல்ங்கிறது வெறுமனே மக்கள் ஓட்டு போட்டா நம்ம வந்து போய் உட்காந்துடலாம் அப்படிங்கிறது இல்லை. ஆட்சி அதிகாரம் கைக்கு வர்ற வரைக்கும் மிக நிச்சயமாக ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய மனநிலை, அதாவது மன வலிமை, உடல் உறுதி, இது எல்லாமே விஜய்க்கு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா விஜய் அவர்களால இந்த அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இது எல்லாம் நான் பார்த்துக்குவேன், சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாக்கா விஜய் அவர்கள் தாராளமாக அரசியலுக்கு வரலாம். ஆனால் அவர், நம்ம திரும்பவும் அந்த விஷயத்தை தான் சொல்றோம், இவ்வளவு உச்சம் பெற்ற ஒரு நடிகர் ஒரு 100 படங்களை கூட முடிக்காம இவர் அரசியலுக்கு வருகிறார் அப்படின்னு சொன்னாக்கா நிர்பந்தப்படுத்தப்படுகிறாரோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நமக்கு வராமல் இல்லை. காலம் பதில் சொல்லும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.